அந்த 3 நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா கேட்டார். நான் அக்ரிமெண்ட் கொண்டு போறேன்னா அக்ரிமெண்ட் தூக்கி மூச்சில் வச்சுட்டாரு அவரு. நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், 800 படம் பண்ணியிருக்கேன், அக்ரிமெண்ட் யாரும் பண்ணதே இல்லை, வாய் தான். தெலுங்குல ஒரு மாபெரும் நடிகர், ஓகேங்களா, ஒரு காமெடி நடிகர். என்னாச்சுன்னா நாங்கள் ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறோம் 2020. ஏன் மேனேஜர் என்ன சொன்னார், சார் அவரை போய் சைன் பண்ணால் அந்த காமெடி போர்ஷன் நம்மளால ஒர்க் ஆகும் சார், அவரை 3 நாள் அவரை பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைடா அந்த கேரக்டர் செட் ஆகாம தெரியல அப்படின்னா, இல்லை நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சரி சார் சொன்னேன். அந்த 3 நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா கேட்டார். சரின்னு சொல்லி நாங்கள் 10 லட்சம் ஒத்துக்கிட்டோம். நாங்கள் போயிட்டு ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம். அவர் எடுத்தோடனே கேட்டது 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. அப்போ தான் நான் ஒத்துப்பேன். நான் ஒத்துக்கிறது இல்லை இப்போல்லாம். நான் பண்ணணும்னா இவன் கேட்டான்னு ஒத்துக்கிறேன்னாரு. யார்? என்னோட மேனேஜர் கேட்டான்னு ஒத்துக்கிறேன். அது உண்மை. அவர் நிறைய படம் ஒத்துக்கல. அப்போ நம்மளுக்கு கேட்டான்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறீங்கன்னு புரியுது. 3 நாள் மட்டும் நடிக்கிறேன், இது 10 லட்சம் கொடுனாரு. இவன் பிடிவாதம் பண்ணுறான். என் மேனேஜர் நான் சொன்னால் 5 லட்சம் கொடுத்துடலாம் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், சரிப்பா 5 லட்சம் கொடுத்துடலாம், நீ வந்து எனக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடு அப்படின்னு. நான் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு நான் எடப்பாடி போகிறேன். நான் அக்ரிமெண்ட்டை கொண்டு போகிறேன்னா அக்ரிமெண்ட் தூக்கி மூச்சில் வச்சுட்டாரு அவர். நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், 800 படம் பண்ணியிருக்கேன், அக்ரிமெண்ட் யாரும் பண்ணதே இல்லை, வாய் தான் அப்படின்னாரு. நான் அப்படியே நான் பார்க்குறேன், டே என்னடா டே 5 லட்சம் கொடுக்க சொல்கிற, செக் வேறு எடுத்துட்டோம், இப்போ கொடுக்காம போக முடியாது. ஓகே, அவர் பேப்பர் சைன் பண்ண மாட்டேன்ட்டாரா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். சார் நான் இருக்கேன் சார், அவரை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறேன் சார், நீங்கள் விடுங்க சார், செக்கை கொடுங்க சார் அப்படின்னா. வீட்டுக்கு போயிட்டோம், வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கொடுத்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரூஃப்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்ட பிறகு என்னாச்சுன்னா, படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த கேரக்டரே இல்லை. அடக்கடா. டைரக்டர் என்ன சொல்கிறாரு, சார் இது செட் ஆகலை, அவர் வானா அப்படின்றார். அது உண்மையிலே அது கேரக்டர் செட் ஆகலை. இவன் பிடிவாதமாக மார்க்கெட்டிங்காக இவன் சொன்னால், அந்த ஹீரோ நாங்கள் நினச்ச ஒரு ஹீரோ ஒருத்தர், அந்த ஹீரோ வந்திருந்தா இவர் செட் ஆகிருப்பார். நாங்கள் இன்னொரு எங்கர் ஹீரோவுக்கு போயிட்டோம், ஹீரோவை மாற்றிட்டோம். இவரை வந்து இப்போ நான் உடனே இந்த பையனை சொல்கிறேன், நீ போயிட்டு திருப்பி வாங்கி தர்றா அப்படின்னு. இவன் போயிட்டு எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அந்த பையன் போயிட்டு சார் நான் வாங்கி தரேன் சார் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லிட்டான். நேராக போய் பேசினா வீட்டுக்கு தொட்டி அனுப்பிச்சிட்டாரு. அவர் ஒரே வச்சுனாரு, இந்த பார் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னேன், நீ தான் காலில் கையில் விழுந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி பணம் கொடுத்த, என்கிட்ட பணம் வந்ததோட முடிஞ்சிச்சு, 3 நாள் எப்போ கேட்குறியோ நடிச்சு கொடுங்க, இன்னொரு 5 லட்சம் கொடுத்தேன்னா அது பிறகு இந்த பக்கம் வரக்கூடாது, அட்வான்ஸ் திரும்பி கேட்குறவெல்லாம் வச்சுக்காத, அக்ரிமெண்ட்டும் கிடையாது, நம்மகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆக்டர் 800-900 படம் நடிச்ச ஆக்டர். ஏங்க 5 லட்ச ரூபாய் சின்ன அமௌண்ட்டாங்க எனக்கு. எவ்வளோ பெரிய, நான் என்ன பண்ண முடியும்?